வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. இப்போ 50-60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியோர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்களுக்குமே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றதான் நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஸோ நரம்பு தொடர்பான பிரச்சனை அனைத்து வயதினருக்குமே இருக்கு. இதன் மூலமாக அவங்களுடைய உடல்களில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கை நரம்பு இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. அப்போ நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையான ஊட்டச்சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12. ஸோ இதெல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன, அந்த உணவுகள் எப்படியெல்லாம் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்கள் சாப்பிடும்போது அத்திப்பழம் உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. ஸோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். இதனால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா இப்பதான் நீங்க பறிச்சிருக்கீங்கன்னா அந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். யார் தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்றபடி அனைவருமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அத்திப்பழம் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது, உலர வைக்கப்பட்டதெல்லாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிட்டாங்க, வயதானவங்களும் சாப்பிட்டாங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டுங்க. பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நீங்கள் வாரத்தில் 2 முறை சாப்பிட்றீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு உங்களுக்கு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதை விடவும் முன்னாடியே வராமல் தடுக்கிறதாங்க நமக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 தடவை பிரண்டைக்கீரை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. பழங்களில் இன்னும் மாதுளம் பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வித்தியாசமான முறையில் நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைக்கும். மாதுளம் பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் சூட்டை மாதுளம் பழம் நமக்கு தணிச்சிடும், உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ ஹீட்டை ரிடியூஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சியாக்கி அதன் மூலமாக, அதாவது நம்மளுடைய உடல் வெப்பமடைவதன் மூலமாக நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணி உடல் நரம்புகளையும் உடலையும் பலப்படுத்தக்கூடிய வேலையை மாதுளம் பழம் நமக்கு செய்யுங்க. ஸோ இப்போ நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிடும்போது குறிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இயற்கையாகவே மாம்பழம் அந்த மாதுளம் பழத்தினுடைய விதைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றணும். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய பற்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சர்க்கரையெல்லாம் கலக்காமல் அது இயற்கையான அந்த இனிப்பை அப்படியே பருகும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதெல்லாம் எதுவுமே அதிகரிக்காமல் உங்களுக்கு கண்ட்ரோலாகவே இருக்கும். உங்களுடைய உடல் நரம்புகளுமே மாதுளம் பழம் வலிமையாக உங்களுக்கு வைக்கும். முழு ஊட்டச்சத்துக்களையும் பெறுவதற்காகத்தான் நீங்கள் மாதுளம் பழத்தை அப்படியே விதைகளோடு சாப்பிடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் நம்ம அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் குறைபாடுகள் அவதிப்படும் போது வாரத்தில் ஒரு தடவை நம்ம வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது அல்லது அப்பப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே உடல் நரம்புகளை நமக்கு இரும்பு போல பலம் பெற வைக்குங்க. இப்போ நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய நரம்பு மண்டலமே நம்ம நெல்லிக்காய் சாப்பிடும்போது வலுப்பெறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அது கொடுக்கும். ஸோ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே உங்களுக்கு வராமல் தடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுமே உங்களுடைய உடல் நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ வெற்றிலை நீங்கள் மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். வெற்றிலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானத்தோடு உடல் நரம்புகளையுமே இரும்பு போல நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டி, அதாவது வயசானவங்கலாம்
அடிக்கடி வந்து வெத்தலை போடுவாங்க. இளைஞர்கள்லாம் வெத்தலை போடுறது அப்படின்றது வந்து அரிதிலும் அரிதானது. ஸோ நீங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானத்தோடு உங்களுடைய உடல் நரம்புகளையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. ஸோ நாம வாரத்திற்கு 2 அல்லது அதிகபட்சமாக 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை சமைத்து நம்ம சாப்பிடும்பொழுது நரம்புகளுக்கு அது பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. குறிப்பாக முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழித்துவிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் வந்து நமக்கு கூர்மையாக பலம் பெற ஆரம்பிக்கும். அந்த கண் நரம்புகள் கூடிய இறுக்கங்களை தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் பாயும் போது கண் பார்வை எப்போதுமே உங்களுக்கு வந்து கூர்மையாக தான் இருக்கும். உடல் நரம்புகளையுமே முருங்கைக்கீரை உங்களுக்கு அந்த கண் நரம்புகளோட சேர்த்து வலுப்படுத்தும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உடல் நரம்புகளை பலம் பெற வைக்க கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை அது கொடுக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது 3மே வலுப்பெற்றும் உடல் உங்களுக்கு வந்து உறுதியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை இந்த மாதிரி சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுது, அந்த நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய உடல் ரொம்ப தேரலை அப்படின்னா நீங்கள் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது அந்த பலகீனமான உடல் வந்து மீண்டும் தேர ஆரம்பிக்கும். தசை பிடிப்பு அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். தசைகள், எலும்புகள், நரம்புகள் இது 3த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் சூடான பசும் பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். உடல் வந்து உறுதி பெறும். ஸோ 50-60 வயதுகளில் கூட நீங்கள் வந்து எந்த விதமான பேலன்ஸ் தடுமாறாமல் நரம்புகளை, எலும்புகளை, தசைகளை வலுப்படுத்திக்கணும்னா பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. பழங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடல் நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி பழங்களால் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வயதானவர்களாக சர்க்கரையினுடைய அளவை வந்து அதிகரிக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு பழங்கள், அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குறிப்பாக வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அது செரிமானத்திற்கும் உங்களுக்கு மேம்படுத்தும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் நரம்புகளையுமே அது உங்களுக்கு வந்து வலுப்படுத்துவது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கீரைகள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இப்போ சுழற்சி அடிப்படையில் தினமும் காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பச்சை இலை காய்கறிகள், குறிப்பாக வந்து நீங்கள் காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மாலை நேரங்கள்லையோ அல்லது வந்து நீங்கள் காய்கறி வடிசாறு போல் வெஜிடபிள் சூப் மாதிரி அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தினமும் காய்கறிகள் மட்டும் எப்போதுமே உங்களுடைய உணவுகளை ஆட் பண்ணிக்கணும். கீரைகள் சாப்பிட்றீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை நீங்கள் இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஸோ இதன் மூலமாகவே நம்மளுடைய உடல் நரம்புகள் வந்து இரும்பு போல பலமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவையெல்லாம் அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. ஸோ இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு இதில் வந்து விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையுமே அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்புக்கு வந்து நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் தான் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. ஸோ இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி விதைகள் மற்றும் நட்ஸை தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிஸ்தாவை கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் சீக்கிரமாகவே உங்களுடைய உடல் நரம்புகள்லாம் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை நடைமுறைகளை என்ன நீங்கள் கடைபிடிக்கணும்னா உறக்கம் அப்படின்றது உங்களுக்கு முறையாக இருக்கணும். போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். இன்னும் குறிப்பாக உடற்பயிற்சி அப்பப்போ நீங்கள் செய்யணும். உடற்பயிற்சிகளோடு இணைந்த இந்த உணவுகள் எல்லாமே உங்களுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. புற எலும்புகள், புற நரம்புகள் இதெல்லாம் வலு குறைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.